அருட்பெருஞ்சோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெருங் கருணை அருட்பெரும் ஜோதி. எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க, வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க. வாழ்க வளமுடன். ஆன்மநேய அன்பர்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று நாம் அறத்துப்பாலில் கடவுள் வாழ்த்து என்ற அதிகாரத்தில் உள்ள 2வது குறளுக்கு சன்மார்க்க விளக்கம் காண்போம். கற்றதனால் ஆய பயனென்கொல் வாளறிவன் நற்றால் தொழார் எனின். கற்றதனால் ஆய பயனென்கொல் வாளறிவன் நற்றால் தொழார் எனின். முதலில் உலகியல் விளக்கம் காண்போம். தூய அறிவு வடிவாக விளங்கும் இறைவனுடைய நல்ல திருவடிகளை தொழாமல் இருப்பாரானால் அவர் கற்ற கல்வியினால் ஆகிய பயன் என்ன? இப்பொழுது சன்மார்க்க விளக்கத்தை காண்போம். என்னுள்ளே எனக்கு உறவாக உள்ள இறைவனின் திருவடிகளை காணப்பெறாது அவனை பணிந்து தொழாமல் உலகில் உள்ள அனைத்து கல்விகளையும் கற்றாலும் அதனால் எந்த ஒரு பயனும் இல்லை. மீண்டும் ஒரு முறை கூறுகிறேன். என்னுள்ளே எனக்குறவாக உள்ள இறைவனின் திருவடிகளை காணப்பெறாது அவனை பணிந்து தொழாமல் உலகில் உள்ள அனைத்து கல்விகளையும் கற்றாலும் அதனால் எந்த ஒரு பயனும் இல்லை. ஒரு சிறிய விளக்கம். இறைவனை உணரவும் உணர்ந்து அவனிடம் ஒன்றாக கலப்புறவும் நமக்கு வேண்டிய கல்வி சாகா கல்வியே ஆகும். அக்கல்வியே சாகா நிலையை தரும். நன்றி அன்பர்களே. மீண்டும் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது திருமதி பாரதி சேகர். வாழ்க வளமுடன்.